ஒரு ஸ்டடி பிளான் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உங்க சக்சஸ் ஸ்டடி பிளான் ரோல் என்ன? ஒரு பிசினஸ் ஸ்டடி பிளான் போடும்போது என்ன மாதிரி ஸ்டடி பிளான் போடணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, அது சின்ன வயசுல இருந்தே நான் அப்படியே படிச்சு பழகிட்டேன். அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அந்த விஷயத்த கவர் பண்ணியிருக்கேன். நான் இப்படி ஒவ்வொரு ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸையும் அதுல இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் முடிச்சது போக எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா, யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட பேரு டாக்டர் சுபத்ரா கொடிவைரன். நான் மதுரை மாவட்டத்தில் இருக்க பன்னிக்குண்டு அப்படின்ற கிராமத்துல இருந்து வரேன். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் 4வது முறையாக முயற்சி செஞ்சு 4th ரேங்க் செக்யூர் பண்ணி டெபுட்டி கலெக்டர் ஸ்டடி பிளான் அப்படின்றது என்னன்னா, இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்போ நம்ம ஒரு சப்ஜெக்டுக்காக மட்டும் படிப்போம். ஆனால் இங்கே காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றப்போ நம்ம நிறைய சப்ஜெக்ட்ஸை ஒரே நேரத்தில் கவர் பண்ணணும். அப்போ ஸ்டடி பிளான் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ ஸ்டார்டிங்லேருந்தே எனக்குன்னு ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருப்பேன். பட் அதை ஓவர் த பீரியட் ஆஃப் அ டைம் அதை ரிஃபைன் மட்டும் பண்ணிக்குவேன். இப்போ ஸ்டார்டிங்கில் எப்படின்னா, ஒரு பேஜ் எடுத்துக்குவேன். ஒரு பேஜ் எடுத்துட்டு எத்தனை யூனிட்ஸ் இருக்கோ அத்தனை யூனிட்டுக்கும் ஒரு ரோ எழுதி வச்சுக்குவேன். எழுதி வச்சுட்டு டெய்லி அதை டச் பண்ணுறேன். ஏன்னா என்னால் ஒரு சப்ஜெக்டை ஒரு நாள் ஃபுல்லாக படிக்க முடியாது. அது சின்ன வயசுலேருந்தே நான் அப்படியே படித்து பழகிட்டேன். அப்போது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, என்னோட ஸ்டடி பிளான்ல எல்லா சப்ஜெக்டையும் நான் டச் பண்ணணும் அப்படின்ற ஐடியா மட்டும் இருந்தது. அதனால இந்த மாதிரி எழுதி நான் டெய்லி ஒட்டி வச்சிருவேன். ஒரே ஒரு நாள் அந்த ஸ்டார்டிங் எப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறோமோ, சிலபஸ் எப்படி செவத்தில் ஒட்டி வைக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் ஒட்டி வச்சிருவேன். ஒட்டி வச்சுட்டு டெய்லி அந்தந்த வேலையை முடிச்சோன்னே, இப்போ காலையில் எழுந்திரிச்சு திருக்குறள் படிக்கிறேன்னா திருக்குறளுக்கு ஒரு டிக் போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு 30 டேஸ்க்கு அந்த பேப்பர் ஒட்டி வச்சிருப்பேன். அதுக்கு அடுத்து 30 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த பேப்பரை மட்டும் மாற்றிக்குவேன். நம்ம மிஞ்சி போனால் ஒரு 3 பேப்பர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் டெய்லி டிக் பண்ணிகிட்டே வருவேன். நம்ம டெய்லி எல்லா சப்ஜெக்டையும் தொட மாட்டோம். அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 5 சப்ஜெக்ட்ஸாவது நான் தொட்டிருக்கணும் அப்படின்றத நான் பிளான் பண்ணி வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் அதில் ஆட் பண்ணி வச்சிருப்பேன். டெய்லி இவ்வளோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருக்கணும். ஏதாவது ஒரு கொஸ்டின் இப்போ நம்ம போன வருஷத்தோட குரூப் 1 எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ஒரு 200 கொஸ்டின் இருக்கும். அந்த 200 கொஸ்டின்ல ஒரு மினிமம் அப்பெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அவ்வளோ டீப்பாலாம் பார்க்க மாட்டேன். ஆன்சர் தெரியுதான்றதை மட்டும் செக் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்னால் ஈஸியாக ஒரு நாளைக்கே ஒரு 50 கொஸ்டின் போட முடியும் ஃப்ரீ டைம்ல மட்டும். அப்போ அந்த 50 கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணிட்டேனான்றதுக்கு ஒரு ரோ வச்சிருப்பேன். அதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவேன். இப்போ ஓவர் த பீரியட் ஆஃப் அ டைம் எப்படி மாறுச்சு அப்படின்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்மளால ஒரு டாபிக் எடுத்திருப்போம், அதுவே ரொம்ப நேரம் எடுத்துரும். இப்போ மெயின்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு டாபிக் நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த மாதிரி டைம்ல நம்மளோட ஸ்கெடியூலை நம்ம மாத்திக்கணும். எந்த மாதிரி மாத்திக்கலாம் அப்படின்னா, ப்ரையாரிட்டியா சில விஷயம் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். அது போக ஒரு சப்ஜெக்ட் நான் கவர் பண்ணுவேன். அப்போ அந்த ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸை ஃபர்ஸ்ட் முடிக்கணும் அப்படின்றதுல ஸ்கெடியூல்ல ஃபர்ஸ்ட் வச்சிருப்பேன். அதில் முடிச்சுட்டேன். இப்போ பாலிட்டியில் ஒரு 50 ஆர்டிகல்ஸ் இப்போ லாஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் எப்படி பண்ணியிருந்தேன் அப்படின்னா, காலை எந்திரிச்சோடனே திருக்குறள் முடிக்கணும், ஒரு பாலிசி நோட்டை ஒரு 10 பேஜாவது முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் கண்டிப்பாக முடிக்கணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இப்போ நான் பாலிட்டின்னு எடுக்கிறேன்னா என்னோட பாலிட்டி ரிவிஷன் எப்படி இருக்கும்னா, ஒரு 25 கொஸ்டின் எடுத்திருப்பேன். அந்த 25 கொஸ்டினை அனலைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கோட முடிக்கணும் நான். அப்போ 25ல் ஒரு 10 தான் முடிக்க முடியும் பெரிய டாப்பிக்காக இருந்துச்சுன்னா. ஸோ அந்த விஷயத்த கவர் பண்ணியிருக்கேன். நான் இப்படி ஒவ்வொரு ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸையும் அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். இதெல்லாம் முடிச்சது போக எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சு அப்படின்னா அதில் நான் கவர் ஆகாத சில டாபிக்ஸ் ஆட் பண்ணிக்குவேன். அப்போ கொஞ்சம் லீனியண்ட்டாக நம்மளோட அதை வச்சிருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நான் ஒரு ஸ்கெடியூல் போடுறேன் அப்படின்னா 2 நாள் 3 நாள் என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னா, ஒன்று நம்ம மேலே கான்ஃபிடென்ஸ் போயிடும், இல்லைன்னா ஸ்கெடியூல் போட்டாலே நம்மளால முடிக்க முடியல அப்படின்ற மைண்ட் செட் வந்துடும். ஸோ கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் நம்மளோட ஸ்கெடியூல் இருக்கணும். அதே மாதிரி ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கணும். நம்ம இப்போ ஒரு வீக் ஒரு ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அப்போ நம்மளோட ஸ்கெடியூலையும் ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி இதுலேருந்து ஆரம்பிச்சுக்கணும். ஒரு நாள் திருக்குறள் படிக்கிறேன்னா ஒரு நாள் வேற ஒரு சப்ஜெக்ட், அந்த மாதிரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்டடி பிளான் லாங் டேர்ம்ல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்டடி பிளான் போடணும் அப்படின்ற எண்ணம் ஏன் வருது அப்படின்னா, இப்போ நான் ஸ்டடி பிளானே போடாம நான் படிச்சுட்டே இருக்கேன்னா என்ன படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டேவை நான் எஃபிஷியண்டா யூஸ் பண்ணனா இல்லையான்றது எனக்கு தெரியாது. அப்ப ஸ்டடி பிளான் போட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னா 1 மணி நேரத்தை நான் இதுக்காக தான் பயன்படுத்தினேன்ற ஒரு என்ன சொல்ற நம்மளோட ஒரு
பயோகிராஃபி மாதிரி நம்ம என்ன பண்ணோம் இந்த 1 மந்த்ல இந்த எக்ஸாமுக்காக என்ன பண்ணோன்ற நம்ம விஷயம் வந்து தெரியும். அப்போ நான் ட்ராக் பண்ணுவேன், இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணோன்றது தெரியணும். ஸோ அதுக்காக ஒரு ஸ்டடி பிளான் வந்து தேவை. இனிஷியலா ஸ்டடி பிளான்ல என்ன தப்பு இருந்தது அப்படின்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 8 யூனிட்ஸ் இருந்துச்சுன்னா 8 யூனிட்மே நான் காலம் போட்டு வச்சிருப்பேன். அப்ப சயின்ஸ் படிச்சாலும் 1 மணி நேரம் படிப்பேன். அப்ப போற டைம் போக போக எனக்கு என்ன புரியுதுன்னா சயின்ஸ்ல இருந்து கொஞ்சம் மார்க் கேட்பாங்க. அப்ப அதே 1 hour நான் சயின்ஸ் கொடுக்கணுமான்னு கேட்டா இல்ல, பாலிட்டிக்கு நான் எக்ஸ்ட்ரா 1 hour ஆட் பண்ணிக்கலாம், சயின்ஸுக்கு கொஞ்சம் டைம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்ப நம்மளோட பிளான் எப்படி இருக்கணும் அப்படின்னா ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து அதிக டைமும் லீஸ்ட் ப்ரையாரிட்டி சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து கம்மியான டைமும் ஒதுக்கணும். சில டைம்ல நம்ம ரொம்ப டைட் ஸ்கெடியூல்ல இருக்கிறப்போ சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ற மாதிரி கூட இருக்கும். இப்ப அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்குலாம் வந்து நம்ம அப்படியே எதுவுமே படிக்காம போகக்கூடாது. அப்ப நம்மளோட ஸ்கெடியூல் எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்ஸ்ல நம்ம கான்ஃபிடென்ட் வர்ற அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டே வரணும். நான் என்ன பண்ணுவேன்னா இப்ப ஆன்ஷியன் மிடிவல் இந்தியா இருக்கு அப்படின்னா அது நான் வந்து லைட்டா தான் டச் பண்ணிருப்பேன். அப்ப அதுல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை மட்டும் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டே வருவேன். அப்ப அந்த என்னோட ஸ்கெடியூல்ல அதையும் ஆட் பண்ணிட்டு இருக்கப்போ நான் அந்த சப்ஜெக்ட் மேல எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். நான் என்னதான் அதை வந்து ஸ்கிப் பண்ண போறேன்ற மைண்ட் செட் இருந்தாலும் நான் அதுல கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கேன்ற கான்ஃபிடன்ஸ் வந்து வரும். ஸோ அந்த ஸ்டடி பிளான்ன்றது நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்டரா வந்து இருக்கணும். ஒரு பிகினர்ஸ் வந்து ஸ்டடி பிளான் போடும்போது எந்த மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட டே எப்படி இருக்குன்ற அனலைசிஸ் வேணும். இப்ப நான் காலையில இத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன், நான் நைட்டு தூங்க போறது இத்தனை மணிக்கு தூங்க போறேன், இது போக இடையில எதுக்கெல்லாம் நான் பிரேக் எடுக்க போறேன், நான் ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இல்ல ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டான்றத செக் பண்ணணும். ஸோ இப்போ ஒரு ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களோட என்டையர் டேவையும் வந்து பிரேக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு மொத்தமா டோட்டல் ஹார்ஸ் ஸ்பெண்டிங் ஃபார் ஸ்டடீஸ் வந்து என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். அப்போ ஒரு 8 to 10 hours வருது அப்படின்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா இருக்குது, எனக்கு ஒரு 4 hours 5 hours தான் கிடைக்குதுன்னா இது நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்ப எவ்வளவு நேரம் படிக்க போறோம்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த 2வது விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா சிலபஸை வச்சுட்டு நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும். நீங்க ஃப்ரெஷரா இல்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான்னு தெரியும். இப்போ ஒரு ஃப்ரெஷர் ஒரு டாபிக்கை படிக்கிறதும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் ஒரு டாபிக் படிக்கிறதுக்கும் டைம் வந்து வேரி ஆகும். ஸோ நீங்க ஃப்ரெஷரா எக்ஸ்பீரியன்ஸ்டான்றதையும் செகண்ட் விஷயம் வந்து நோட் பண்ணணும். 3வது விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்ன படிக்க போறோம். இப்ப நான் குரூப் 1 மட்டும் படிக்க போறேன்றவங்க என்டையர் டேவையும் அதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே வந்து நான் 2 படிக்கிறேன் 4 படிக்கிறேன் அப்படின்றவங்க வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்னா இப்ப 2, 4 படிக்கிறவங்க ஜென்ரல் தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈக்குவல் வெயிட்டேஜ் தான் ஜிஎஸ்க்கும் இங்கிலீஷ் தமிழுக்கும் இருக்கும். ஸோ அப்போ என்னோட டேவையே 2ஆ ஸ்பிளிட் பண்ணுவேன். நான் 10 மணி நேரம் படிக்கிறேன்னா 5 மணி நேரம் நான் இங்கிலீஷ்க்கோ தமிழுக்கோ யூஸ் பண்ணணும். மிச்சம் இருக்க 5 மணி நேரத்தை தான் வந்து நான் வந்து மற்ற ஜிஎஸ் பார்ட்டுக்கும் ஆப்டிடியூடுக்கும் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம வந்து ஸ்கெடியூல்ல வந்து இன்க்ளூட் பண்ண முடியுதா அப்படின்றத பார்த்துக்கணும். அப்போ எவ்வளோ நேரம் நான் வந்து என்ன டைப் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ன்றது தெரியணும். 3வது விஷயம் வந்து என்ன எக்ஸாமுக்கு படிக்க போறேன்றதும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3ஐயும் வச்சுட்டு இப்போ வந்து காமனா இருக்கிற சப்ஜெக்ட்ஸை வந்து முடிக்க பார்க்கணும். இப்போ நான் வந்து எல்லா எக்ஸாமுக்கும் ப்ரிப்பேர் பண்றேன்றவங்க எல்லா எக்ஸாம்லயும் காமனா ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். இப்போ பாலிட்டின்றத எந்த எக்ஸாம் எடுத்தாலும் பாலிட்டி இருக்கும். ஆனா தமிழ் இங்கிலீஷ்ன்றது சில எக்ஸாமுக்கு தான் இதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆப்டிடியூடுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கெடியூல் வந்து அதுக்கேற்ற மாதிரி போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஸ்கெடியூல் வந்து கம்ப்ளீட்டடா இருக்கும். இது போக நம்ம வந்து ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கும் எக்ஸாமோட ஃபைனல் மினிட்ஸ்ல நம்மளோட ஸ்கெடியூலை வந்து ரிஃபைன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டார்ட் பண்றது அதே ஸ்கெடியூல் வந்து கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஒவ்வொரு வீக்குக்கும் சிலருக்கு மாறலாம், ஒவ்வொரு டேக்கும் மாறலாம். அப்ப நம்மளோட பிளானையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஒரு ஃபிக்ஸட் பிளான்ல இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்காது. ஒரு ஸ்டடி பிளான் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும்? உங்க சக்சஸ் வந்து ஸ்டடி பிளான் ரோல் என்ன? ஒரு ஸ்டடி பிளான் சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கிற அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னோட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். நான் அதுக்காக உட்கார்றப்போ வந்து நான் இன்னைக்கு நான் 100% வந்து கொடுக்கணும்னு நினைச்சா என்னால ஒரு 70 to 80 தான் கொடுக்க முடியும். அப்ப அதையாவது என்னால கொடுக்க முடியுதான்னு பார்க்கணும். இப்ப
இப்போ நேற்று நான் 70 கொடுத்துருக்கேன்னா இன்னைக்கு 71 கொடுக்கணும், அடுத்து 72. அது வந்து டிக்ரீஸ் ஆகக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, அதுக்கு இருக்கிற நமக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நிறைய நம்மளுக்கு வந்து ஃபோனு, நம்மளை சுற்றி நிறைய நாய்ஸ் இருக்குது, எல்லாமே நம்மளுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை எவ்வளோ மினிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ ஃபோன் தான் நம்மளுக்கு இருக்க மெயின் டிஸ்ட்ராக்ஷன்னா, ஃபோன் வந்து யூஸ் பண்ணுறதை கம்மி பண்ணிடலாம், இல்லை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கலாம். இப்போ நான் படிக்க போகிறேன், இந்த 1 hour நான் படிக்கிறேன் அப்படின்றப்போ நான் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி டூ நாட் டிஸ்டர்ப் மோட்ல போட்டுருவேன். போட்டுட்டு கால் வந்தாலும் அந்த 1 hourல எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய கால் வர போறது இல்லை. இப்போ வந்தாலுமே வந்து அந்த 1 hourக்கு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்து வச்சிருப்பேன். அப்போ அந்த ஒன் hour டிஎன்டி மோட்ல போட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இன்னும் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த ஃபீல் வந்து இருந்துட்டே இருக்கு, நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா, நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு. ஃபோக்கஸ்னு ஒரு ஆப் இருக்கும். இப்போ அந்த ஆப்ல என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்தந்த ஆப் மட்டும் போதும். இப்போ நான் படிக்கிறேன் அப்படின்னா யூடியூப் தேவைப்படும், கூகுள் தேவைப்படும், ஏஐ தேவைப்படும். ஸோ இந்த ஆப்ஸ் தவிர மற்ற எல்லா ஆப்பையும் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். அந்த 1 hourக்கு நம்ம என்னதான் பண்ணாலும் அது ஓப்பனே ஆகாது. ஸோ அந்த மாதிரி நம்மளை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ராக் வந்து பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும். நம்ம ஸ்டடி பிளானை கரெக்டாக போயிட்டே இருக்கோம். அதோட எஃபெக்ட் வந்து நம்மளோட போடுற டெஸ்ட்ல வந்து கிடைக்கும். நாள் 120 போடுறீங்கன்னா 125. அப்ப இதே பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டடி பிளான் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அப்ப அதை வந்து நம்ம வந்து ஸ்டிக் ஆன் ஆக ஆரம்பிச்சுக்கணும்.